திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:60 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதிலே குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி நிர்மலா தேவி அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த நாவரசர் சுந்தரர் திருவாதவூரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லும் பொருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவாலி அமுதர் மருவு புருடோத்தமர் சேத்திராய மூல மண்ணுன் திரு ஆளவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிக்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அருமை, அருமை, அருமை. அடுத்து திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருது தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலோமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்டிரண்டனவும் புவனம் உய்ய இருக்கடுவு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றி சாமி. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல் மீண்டும் நிர்மலா தேவி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால் அருமால் உற்று பின்னை நீர் அம்மாளிங்கே அரற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதவும் திருமாமணி சேர்த்திருக்கதவும்
திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றிம்மா, நன்றி. அருமை, அருமை, அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக மீண்டும் தனலட்சுமி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அது பழசுவை என அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரோ அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளோம். மது வளர் பொழில் தீரு உத்தர கோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா. எது எமை பணிகளோம் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எது எமை பணிகளோம் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எழுந்தருளாயே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று ஒரு முறை வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மீண்டும் ஒரு முறை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இப்படி ஒரு காலத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு நம்ம எல்லாம் ஒன்று குவித்திருக்கக்கூடிய திருவருள் கருணைக்கும் நம்முடைய மாத நன்றிகளை சொல்லி பிறந்து மொழி பயின்று நமக்கு இந்த உலகத்தை அறிமுகப்படுத்திய தாய் தந்தை முதற்கொண்டு இந்த உலகம் நமக்கு காரியமாகவும் வந்த காரியம் முடிந்த பிறகு அதற்கு காரணமாக இருந்த காரணத்தையும் கடந்து காரியத்தையும் காரணத்தையும் கடந்து வந்த நோக்கம் அறிந்து பெருமான் திருவடிதான் நோக்கம் என்ற ஒரு அறிவு தெளிவு கிடைத்த பிறகு அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனின்றி ஆவது ஒன்றும் இல்லை என்பது போல இந்த உலகத்தில் காரியமாகவும் காரணமாகவும் இந்த உலகத்தில் ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை.
எம்பெருமான் திருவடியை அடைவதுதான் நம்முடைய வாழ்வின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்கிற அறிவை நமக்கு சுட்டிக்காட்டி அந்த சிவகுருநாதருடைய பொற்பாதங்களில் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். காரிய குருவுக்கும் காரண குருவுக்கும் அப்பாற்பட்டு சிவகுருவாக வந்து சத்குருவாக வந்து குரு நடுவிலே நமக்கு சத்தியத்தை காண்பித்து கொடுத்த அந்த உத்தம குருவிற்கு, அந்த மேலான பரம்பொருளாக இருக்கக்கூடிய சத்குருவுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி சமர்ப்பித்த நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பெருமானுடைய பெருங்கருணையினாலே நம்முடைய நிகழ்ச்சியில் திருமந்திரத்தினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய திருமூல நாயனார் தெய்வத்திரு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பட்டங்கள், அவங்க ஏற்கனவே மேலான நிலையில இருக்காங்க. அப்படி நந்தியபெருமான் உபதேசம் பெற்று அன்றும் என்றும் என்றும் உள்ள பொருளாக சத்தியத்தை 3000 பாடல்களிலே நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நம் குரு மரபுக்கெல்லாம் முதல் குருநாதன் ஆகிய நந்தியபெருமானிடம் உபதேசம் பெற்ற நம்முடைய திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நம்முடைய நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் சந்திர யோகம் என்கிற தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு 3வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். ஆரார் தாங்களை ஆதித்தன் சந்திரன் நாரானலங்கிலர் ஞாலம் கவர்கொள பேராம் கலை முற்றும் பேருங்காளீரட்டும் மாறா கதிர்கொள்ளும் மற்றங்கி கூடவே ஆரார் தாங்களை ஆதித்தன் சந்திரன் நாரானலங்கிலர் ஞாலம் கவர்கொள பேராம் கலை முற்றும் பெருங்காலீரட்டும் மாறா கதிர் கொள்ளும் மற்றங்கி கூடவே. இனி பாடலை பதம் பதமா பிரிச்சு பார்க்கலாம். ஆறாறு தாங்களை ஆதித்தன் சந்திரன் நாரா நலங்கிலர் ஞாலம் கவர்கொள பேராம் கலை முற்றும் பேருங்கால் ஈரட்டும் மாறா கதிர்கொள்ளும் மற்றங்கி கூடவே. பதம் பதமாக பொழிப்புரை. தருமை ஆதீனம். நன்றி தருமை ஆதீனம். பொழிப்புரை, பாடலுக்கான பொழிப்புரையை பார்ப்போம். பதம் பதமா பார்த்துட்டோம். இனி பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். சூரியன் 12 கலைகளேயே உடையதாயினும் அது சந்திரனது 16 கலைகளையும் அதற்கு ஏதுவாய் நிற்கும் 16 மாத்திரை பிராண வாயுவையும் உட்கொள்ளும் ஆற்றல் படைத்தது. அது அன்னதாவது தான் அக்னி கலையோடு சேரும் பொழுதேயாம். மீண்டும் ஒரு முறை
பாடலுக்கான பொழிப்புரையை பார்ப்போம். சூரியன் 12 கலைகளையே உடையதாயினும் அது சந்திரனது 16 கலைகளையும் அதற்கு ஏதுவாய் நிற்கும் 16 மாத்திரை பிராண வாயுவையும் உட்கொள்ளும் ஆற்றல் படைத்தது. அஃது அன்னதாவது தான் அக்னி கலையோடு சேரும் பொழுதேயாம். இது பாடலுக்கான பொழிப்புரை. ஐயா இதெல்லாம் எனக்கு புரியலங்க ஐயா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்குது, எங்களுக்கு புரியல சாமி அப்படின்னா மீண்டும் மீண்டும் படிக்க எல்லாமே புரிய வந்துடும். ஆரம்பத்துல இருந்து திருமந்திர வகுப்புக்கு வர்றவங்களுக்கு கொஞ்சம் சூரியன்னா என்ன, சந்திரன்னா என்ன, இடகலைன்னா என்ன, பிங்கலைன்னா என்ன, சுழுமுனைன்னா என்ன அப்படின்ற ஒரு பெரிய தெளிவு இருக்கும். பழைய மாணவர்களுக்கு, புத்து அடியார்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். பழைய அடியார்களுக்கு, வகுப்புக்கு வந்த அடியார்களுக்கு இந்த சொல்லலாம் பெரிய விஷயம் இல்லை. அப்ப யாருக்கு புதுசா இருக்குன்னா புத்தடியார்களுக்கு இந்த சொல்லலாம் கொஞ்சம் புதுசா இருக்கு. 6 தங்கலை, ஆதித்தன், சந்திரன், நாரா, நலங்கிலர், ஞாலம், கவர்கொள, பேராங்கலை முற்றும், பேருங்கால், ஈரட்டும், மாறா கதிர்கொள்ளும் மற்றங்கி கூடவே. இந்த சொல்லெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்தும், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ புத்தடியார்களை எப்படி கவனிக்கணும்னா, புதுசா வந்த அடியார்கள் இந்த சொல்லெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னு கவனிக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ புதுசா ஒரு நண்பர் உங்களுக்கு அறிமுகமாகறாங்க, புது ஒரு நண்பர் நிகழ்ச்சிக்கு வராங்க. ஒரு அடியார் வராங்கன்னா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்னு சொல்லணும். அதுதான் அப்ப பழகிக்கணும். சிவாய நம, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நீங்க முதல்ல சொல்றீங்களா, நான் முதல்ல சொல்லட்டுமா? இதுதான் ஆணவத்தின் அடையாளம். அப்படி இருக்கக்கூடாது. வந்த உடனே சிவாய நம, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பழக்கம் ஏற்படும். பழக்கம் ஏற்பட்டதுன்னா அன்னைக்கு வந்தீங்களே நீங்க தானே அது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். அது போலத்தான் சொல்லும். புது புது சொல்லாடல்கள் நமக்கு கிடைக்க பெறும்போது அதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு புதிய நண்பரை அறிமுகப்படுத்துவது போல. சொல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அடுத்து அந்த சொல் வரும் பொழுது நமக்கு பரிச்சயம் ஆயிடும். அந்த சொல்லு பத்தின நம்ம பயம் இருக்காது. அப்பாடி புது புது சொல்லலாம் யூஸ் பண்றாங்கப்பா, இலக்கியத்துல பெரிய ஆளா இருப்பாங்களோ. ஏன்னா நமக்கு தெரியாத சொல்லை ஒரு ஒரு கவிஞர் பேசினாலோ அல்லது ஒரு பேச்சாளர் பேசினாலோ நமக்கு பிரமிப்பா இருக்கும். ஏன்னா அந்த சொல் நமக்கு அறிமுகமாகாத சொல். அந்த சொல்லை அவர் மேடையில் பேசும் பொழுது தமிழிலே இந்த சொல் நமக்கு தெரியாமல் இருக்கிறதே அப்படின்னு நமக்கு வருத்தம் வரும் பொழுது, அதான் கற்றவர்கள் கல்லாதவர்களுக்கும் வித்தியாசம். அந்த சொல்ல பார்த்து மிரண்டக்கூடாது. அதனால புத்த அடியார்கள் மீண்டும் மீண்டும் இந்த சொல்லை காதால கேட்டு நம்ம பரிட்சயப்படுத்திக்குவோம். இப்ப போவோம். 6 தாங்கலை. இப்போ பொழிப்புரை பார்த்துட்டோம். இது எனக்கு புரியலையே சாமி அப்படின்னா, யதார்த்தமா சிகாரம் சைவநெறி பாடசாலையில அதுக்கான அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். 6 தாங்கலை. 6 பெருக்குனா என்ன? 12. ஆதித்தன், சந்திரன். ஆதித்தன்னா யாரு? சூரியன். சந்திரன்னா யாரு? மனம். சந்திரன். அவ்வளவுதான். சந்திரன் உங்களுக்கு தெரியும். நாரா நலங்கிலர். யாரு இந்த இருவரையும் கொண்டு எம்பெருமான் திருவடியாகிய புருவ நடுவிலே சேர்க்கின்றார்களோ, ஞாலம் கவர்கொள்ள இந்த உலகமே அவர்களை திரும்பி பார்க்கும். பேராம் கலை முற்றும், பேருங்கால் ஈரட்டும், மாறா கதிர்கொள்ளும் மற்றங்கி கூடவே. எல்லா கலைகளும் வசமாகும், எல்லா வித்தையும் கைகூடும், எல்லா ஞானமும் கைவரப் பெறுவார்கள். சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை, சொல்லி புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்கு தானாகவே அறிவு ஊறும். பேராம் கலை முற்றும், பேருங்கால் ஈரட்டும், மாறா கதிர்கொள்ளும் மற்ற அங்கி கூடவே. செய்தி புரிஞ்சிருச்சா? போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை.
கற்றுக்கொள்ள வேண்டுகிற அவசியமே இல்லை. யார் திருவடியிலே, எம்பெருமான் திருவடியிலேயே சூரிய கலையையும் சந்திர கலையும். சூரிய கலைன்னா என்ன? வலது கண். சந்திர கலைன்னா என்ன? இடது கண். குருநாதருடைய பெரும் கருணையினாலே கொண்டு போய் யார் திருவடினா புருவ நடுவில் யார் ஒருவர் வைக்கின்றார்களோ அவர்களுக்கு ஓதாமல் ஓதக்கூடிய பக்குவம் கிடைத்துவிடும். ஆறாறு தாங்கலை, இந்த 12 கலைகளும் 16 கலைகளையும் கொண்டு போய், அதாவது சந்திரனையும் சூரியனையும் கொண்டு போய் திருவடியிலே மெதுவாக நிறுத்தக்கூடிய பக்குவம் யாருக்கு? நாராம் நலங்கிலர், அந்த நன்மையாளர்களுக்கு ஞானம் கவர்கொள்ள பேராம் கலைமுற்றும், இந்த உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு வசீகரம் அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் காந்தகமாக மாறுவார்கள். எப்போ? பேருங்கால் ஈரட்டும் மாறா கதிர்கொள்ளும் மற்ற அங்கி கூடவே. அங்கினா நெருப்பு. இந்த உலகத்தையே இழுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக மாறுவார்கள். தன்னை அறிந்து கொள்ளுவார்கள். அந்த புருவ நடுவிலே எம்பெருமான் திருவடியிலே அந்த காந்தகத்திலே ஒன்றக்கூடிய அந்த அக்னியிலே ஒன்றக்கூடிய கலையை யார் ஒருவர் கற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் உலகத்தின் மையமாகி விடுவார்கள். ஞானம் போற்ற அவர்கள் மதிக்கப்படுவார்கள். இதுதான் இந்த பாடல் சொல்ல வருது. இப்ப முதல்ல இந்த பாட்டை பார்த்து பயந்துல நம்ம என்னவோ சொல்ல வருதுன்னு ஒண்ணுமே இல்லை செய்தி. குருநாதருடைய ஒத்துழைப்பினாலே வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் புருவ நடுவிலே சேர்க்கின்ற கலையை ஒரு சாதகன் மெதுவாக கற்றுக்கொண்டானால், இல்ல ஒரு சாதகி, ஒரு யோகினி, ஒரு யோகி மெதுமெதுவா ஒரு நாளைக்கு 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் கூட்டிட்டான்னா அதை விட ஒரு காந்த புலம் வேற எதுவுமே கிடையாது. கொஞ்ச நேரம் நம்மளால மொபைல் இல்லாம இருக்க முடியல, அந்த மாதிரி நம்ம மொபைலுக்கு அடிமையாயிட்டோம். கரண்ட் இல்லாம இருக்க முடியாது, ஃபேன் இல்லாம இருக்க முடியாது, ஏசி இல்லாம இருக்க முடியாது, வீட்டுல தனியா இருக்க முடியாது, மத்த நண்பர்கள் இல்லாம இருக்க முடியாது, எதுவுமே இல்லாம இருக்க முடியாதுன்ற சூழலுக்கு நம்ம வந்துட்டோம். எதுவுமே இல்லைன்னாலும் இருக்க முடியுன்ற தன்மைக்கு நம்ம வரணும். யார் கைவிட்டாலும் எம்பெருமான் திருவடி மட்டும் நமக்கு தோணுன்ற ஒரு பெரிய பக்குவம் வரணும். அதுக்காகத்தான் இந்த உலகியல் துன்பம் எல்லாமே நமக்கு இறைவன் ஏன் அளிக்கின்றார் என்றால், நீ இளைப்பாறுவதற்கு என் திருவடிக்கு வர வேண்டும் என்பதே எம்பெருமானுடைய பெரும் கோரிக்கை. அதுக்குத்தான் உலக துன்பங்கள் எல்லாம், உலகத்து துயரங்கள் எல்லாம் எதுக்குன்னா, திருவடியை பார்க்க மறந்து விட்டாய், அவன் தாளை நீ வணங்க மறந்து விட்ட அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, இந்த அவன் தாளை மறந்து விட்டாய், அதனாலே அவன் அருளால் நமக்கு துன்பம் வருகிறது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அப்படின்னா அவன் அருளாலே நமக்கு இந்த உலகத்து இடர்கள் எல்லாம் நமக்கு வருகிறது. அப்ப இந்த இடர் வரும் பொழுது எம்பெருமான் தாளை நாம் வணங்க வேண்டும் என்கிற அறிவு நமக்கு வர வேண்டும். அதுதான் குருநாதர் வேணும். அப்ப அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னா, அவன் அருளாலே நமக்கு உலகத்தில் சோதனைகளும் துக்கங்களும் துயரங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கும். எப்பொழுதுனா அவன் திருவடியை மறந்த பொழுது, அவனை விட்டு விலக விலக துன்பம், அவனை ஒன்ற இன்பம், அவ்வளவுதான். அப்போ உலகத்து துன்பம் உலகத்தை தான் இடுக்கன் ஏன் வருது? அவனை மறந்ததால் நமக்கு துன்பம் வருகிறது. அதனாலதான் உலகத்துல நமக்கு சோதனை. எப்போ தண்ணியில் இருக்கக்கூடிய எம்பெருமானை மறந்து நாம் வெளியில் இருக்க பொருள் பெரிதென்று அனுமானித்து விட்டோமோ அப்போவே நமக்கு சோதனை, துயரம். அப்போ இந்த உலகத்து துன்பங்கள் எல்லாம் எம்பெருமான் திருவடியை சுட்டி காண்பதற்காகவே நமக்கு ஏற்படுகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் குருநாதருடைய பெரும் கருணையினாலே அந்த திருவடி பேர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை நாம் அடைய வேண்டும். அப்படி சந்திரனாகிய இடது கண்ணையும்
சூரியனாகிய வலது கண்ணையும் கொண்டு வந்து திருவடியிலே நிறுத்தக்கூடிய பக்குவம் யாருக்கு இருக்கிறதோ, நாரா நலங்கிளர் ஞாலம் கவர்கொள்ள, இந்த ஞாலமே அவர்களை திரும்பி பார்க்கும். அந்த அளவுக்கு காந்தகமாக மாறி விடுவார்கள். அவ்வளவுதான் செய்தி. பாட்டு சொல்ல வர்றது இதுதான். அப்ப சந்திர யோகம்னா என்னன்னா, இந்த மனத்தினுடைய இயல்பு விபச்சாரம் செய்வது. தப்பா நினைச்சுக்க கூடாது. சரியா? இந்த மனத்தினுடைய இயல்பு விபச்சாரம் செய்வது. தட்டுமுட்டு சாமான்லாம் வச்சுக்கின்னு வியாபாரம் பண்ணிக்கினே இருக்கும். எதையாவது போட்டு நம்மள உலட்டிக்கிட்டே இருக்கும். நல்ல விபச்சாரி யாருன்னா மனம்தான். அந்த விபச்சாரிக்கு தொழிலே என்னன்னா வியாபாரம் செய்யறது, விளம்பரம் செய்யறது. இந்த 3 வேலையும் மனம் செய்து கொண்டேதான் இருக்கும். அந்த வியாபாரியை, அந்த விளம்பரம் செய்கின்றவனை, அந்த விபச்சாரியை கொண்டு வந்து திருவடியிலே நிறுத்துவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அவனுக்கு உண்மையான திருவடியை காண்பித்து இந்த உலகத்து நட்சத்திரங்களை எண்ண முடியாது என்ற அறிவு அந்த மனத்திற்கு நாம் எடுத்து சொல்லி, ஓட்டப்பானையில தண்ணி ஊத்துனா தண்ணி நிக்காது என்கிற அறிவை அந்த மனத்திற்கு எடுத்து சொல்லி, ஆசைகள் எண்ணங்கள் அளவில்லாதது என்கிற உண்மையை அதற்கு சொல்லி, இந்த வாழ்க்கை நிலையில்லாதது என்கிற உண்மையை மனத்திற்கு சொல்லி, குருநாதருடைய பெருங்கருணையினாலே அந்த மனத்திற்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லி, எம்பெருமான் திருவடி பக்கம் அதை கொண்டு போகக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இந்த ஞாலம் போற்று இருப்பார்கள். எம்பெருமான் திருவடியிலே இளைப்பாரி இருப்பார். அப்போ 12 கலையோ 16 கலையோ ரொம்ப சுலபமா சொல்லிட்டேன். இந்த மனத்தினுடைய இயல்பு நான் சொல்லிட்டேன். இந்த சந்திரனுடைய இயல்பு என்னன்னா சலிச்சு போறது, வெளியே போயிருந்தாலும் அந்த சந்திரனை கொண்டு வந்து யார் ஒருத்தர் சேர்க்கிறாங்களோ, சூரியனோடு சேர்க்கிறாங்களோ அவனுக்கு சந்திரசேகரன் ஏற்கனவே சொன்னேன் நான். அப்ப மனசை நீங்க எதுக்காக செலவழிக்கிறீங்கன்றதை பொறுத்துதான் ஆயுள். அப்படிப்பட்ட மனசை எம்பெருமான் திருவடி பக்கம், பேரின்பத்து பக்கம் திருப்புவோம். சிற்றின்பங்களை போய் மூழ்கிடக்கூடாது. வெட்டில் பூச்சி மாதிரி போய் எரியிற விளக்குல போய் மோதனம்னா ரெக்க அழிஞ்சு போயிடும். அப்புறம் அப்படியே நன்னில விழுந்துட வேண்டியதுதான். தேன்ல விழுந்த ஈ போல. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்போ பிரதிபலிக்கிற இந்த உலகத்துக்கே இவ்வளவு அட்ராக்ஷன் இருக்கும் பொழுது ஒரிஜினலாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு எவ்வளவு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அப்போ குருநாதருடைய பெருங்கருணையினால ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது, அப்புறம் ஒரு 10 நிமிஷம், அப்புறம் 24 நிமிஷம் உட்கார்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். அந்த இடகலையும் பிங்கலையும், அதாவது சூரியனையும் சந்திரனையும் கொண்டு போய் திருவடியில நிற்கக்கூடிய கலையை அங்கு ஒரு சிவபுராணமாவது சொல்லுவோம். புருவ நடுவை பார்த்து சிவபுராணம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் மௌனமா சொல்லுவோம். அதுக்கப்புறம் அமைதியா கவனிப்போம். அந்த திருவடியில இளைப்பாறதுக்கான முயற்சி செய்வோம். அப்படி முயற்சி செய்யும் பொழுது இந்த உலகத்தை நீங்கள் எளிமையாக கடந்து விடுவீர்கள். தட்டுமுட்டு சாமானம் வச்சு வியாபாரம் பண்ணுவதற்கு இந்த மனம் வெளியே ஓடாது, விளம்பரம் செய்யாது, வியாபாரம் செய்யாது, அதுக்கப்புறம் விபச்சாரம் செய்யாது. எம்பெருமான் திருவடியே தன் புருஷனை இருக பற்றி கொள்ளும். சந்திரன் சூரியனை பற்றி கொள்ளும். பொதுவாக இருக்கக்கூடிய அங்கியிலே, அதான் அங்கின்னா அக்னியில பற்றி கொள்ளும். அதுக்கப்புறம் இந்த மனம் வெளியே செல்லாது. அப்ப வெளியே வியாபிக்கிற மனத்தை, செலவாகிற இந்த மனத்தை கொண்டு வந்து புருவ நடுவில் நிறுத்தக்கூடிய கலையை நாம் சிறுக சிறுக பயிற்சி செய்து நம்முடைய துயரம் துக்கத்திலிருந்து விடுதலை ஆகி உன்மத்தர்களாக சிவானந்தம் மேலோங்கி ஆனந்தம் பெற்று மௌன உபதேசத்தை எம்பெருமான் திருவடியிலே பெற்று ஆனந்த கழிப்பை எல்லோரும் அடைய வேண்டும் என்கிற பெரிய நோக்கத்திற்காக இந்த சிகார சைவநெறி பாடசாலை என்றைக்கும் உழைக்கும் என்கிற உண்மையை சொல்லி திருமந்திரம் இயற்றிய அந்த திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மைகளாலே வணங்கி பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். ஆறாறு தாங்களை ஆதித்தன் சந்திரன் நாரானலங்கிலர் ஞாலம் கவர் கொள்ள
பேராம் கலை முற்றும் பெருங்காலீரட்டும் மாறா காதிர் கொள்ளும் மற்றங்கி கூடவே. அப்ப சூரியனுடைய 12 கலையும் சந்திரனுடைய 16 கலையும் மனம் வியாபாச்சு இந்த கலைகள் எல்லாம் வீணா போகாம அங்கின்னு சொல்லக்கூடிய அக்னின்னு ஒரு ஸ்தலம் இருக்கு. அதுதான் புருவ நடு. அந்த கலைகளை ஒன்றை செய்யும் பொழுது நமக்கு உண்மையாம் பெரிய பேருண்மை நமக்கு வெளிப்படும். எதையும் வெளியில போய் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அங்க போய் எல்லா கலைகளையும் கத்துக்கலாம். எல்லா உண்மையும் நமக்கு தெரியும். புலன் விசாரணைன்றது இதுதான். புலன்களை விசாரிச்சு 5 பூதங்கள் 5 மூலமா வெளியே போற ஆற்றலை கொண்டு வந்து இங்க நிறுத்தி உண்மை ஆனந்தமா நம்ம தன்னில் தானே லயித்து இருக்கக்கூடிய கலை யார் ஒருவர் கற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு தவம் கூடும். ஓங்காரம் அவங்களுக்கு துணை செய்யும். ஓங்காரம் அவங்களுக்கு துணை செய்யும். அப்போ இத கூட்ட கூட்ட என்ன ஆகுன்னா நாம காந்த பொருளா மாறுவோம். எதெல்லாம் இந்த உலகத்துல உயர்ந்ததுன்னு நம்ம நினைச்சோமோ, எந்தெந்த போஸ்டிங் எல்லாம் உயர்ந்ததுன்னு நினைச்சோமோ, அதெல்லாம் நமக்கு சாதாரணமா தெரிய ஆரம்பிச்சிரும். யார் யாரெல்லாம் நம்ம உலகத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ, அதெல்லாம் சின்ன விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிரும். அந்த கலை அது நீங்க பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு உணர்வீங்க. யாரெல்லாம் இந்த உலகத்துல ரொம்ப பெரிய ஆள் நினைச்சேனோ, அவங்கலாம் எனக்கு சாதாரணமா போயிட்டாங்க ஐயா! அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போ உங்களுடைய காந்தகம் பெருசாயிடுச்சுன்னு அர்த்தம். அத நீங்க வலுக்க செஞ்சுட்டீங்கன்னா, நாம யாரெல்லாம் சின்ன வயசுல பார்த்து பிரமிப்பா நினைச்சோமோ, அவங்கலாம் ரொம்ப சாதாரணமா போயிடுவாங்க. எதையெல்லாம் உயர்ந்ததுன்னு நினைச்சோமோ, உங்க தவம் கூட கூட அதெல்லாம் சாதாரண விஷயமா ஆயிடும். அப்போ மேலான பரம்பொருளை தொட தொட மற்றவை எல்லாம் நிலையில்லாத என்கிற உண்மையை நீங்கள் தெரிந்து கொண்டு, பேரானந்தத்தில் சிவானந்தத்தில் திளைக்க வேண்டும் என்கிற ஒரு பெரும் அவாவினாலே இந்த பாடலை பாடி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணின் நல்லதரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களை ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை சிறப்பு நிகழ்ச்சியாக உள்ள 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் உள்ள நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோஸ் என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய புனார் திருவடிகளை மனம் வழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மற்றொன்று யாவது நமச்சிவாயவே.